இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோட்டத்தில் மற்றவங்களோட தோட்டத்துலேயும் நிறைய பூச்சிகள் வருது. அப்புறம் வந்துட்டு செம்பருத்தியில் வந்துட்டு மாவு பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு, இலைப்பேன் வருது, ரோஸ் செடியெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி சாறு பூச்சி மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு தீர்வு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையில் வந்துட்டு பிளான்ட் ப்ளஸ் இருக்குது. எப்போவுமே நீம் ஆயில் வேப்ப எண்ணெய் கரைசல் இருக்குது இல்லைங்களா, அது டைரெக்டாக வந்துட்டு நம்ம நாட்டு மருந்து கடையிலையோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயோ வாங்கக்கூடாது. ஏன்னா அது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். செடிக்கு வந்துட்டு அதை கொடுக்கவே கூடாது, கருகி போயிடும் செடி. இந்த மாதிரி நர்சரியில் நம்மக்கிட்ட பிளான்ட் ப்ளஸ் பொன் நீம் ஆயில், அடுத்தது வந்து டெரா நரிஷ்ன்ட்டு பிளான்ட்டுக்காகவே கொடுக்குற பூச்சி வெரைட்டி இருக்குது. அது மட்டும்தான் அந்த மாதிரி தான் கொடுக்கணும். இது வந்து செடிக்காகவே தயாரிக்கிறது. இதில் வந்து புங்க ஆயில், அப்புறம் வேப்ப எண்ணெய் கரைசல், பூந்தி கொட்டெல்லாம் சேர்த்துருப்பாங்க. 3 லிட்டர் தண்ணியில் 2 மூடி ஊற்றி நல்லா குலுக்கி விட்டுட்டு எல்லா தண்டு பகுதியில் இலை பகுதியிலலாம் 15